Hello friends, welcome to Baakiya cooking channel. இந்த வீடியோல நம்ம சாப்பாட்டுக்கு பெஸ்ட் சைடிஷ் ஆன முட்டை சுக்கா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். முட்டையை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்துல இத பண்ணிரலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். ஒரு 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போது முட்டையில் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணி மஞ்சக்கரு உடஞ்சிடாமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம், இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் மிளகு ஜீரக பொடி சேர்க்குறதுனால அது நல்ல எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது ஓரளவு வதங்கினதும் அப்புறம் மற்ற எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மற்ற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் கருவை இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான முட்டை சுக்கா ரெடி பண்ணிட்டோம். இதை ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி முட்டை சுக்கா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.